ஹாய் ஹலோ வணக்கம். 2025 தம்பிதுரை மாரியப்பன் டைரக்ஷன்ல வெளியான டிராமா இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். டிராமா இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு 4 கதைகள் ஒன்னா போய் ஒரே நேர்கோட்டுல முடிகிற மாதிரி இந்த படத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தினோட 4 கதைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் கதை ஒரு பாலத்துக்கு அடிய ஒரு கார் சிக்கும். அந்த கார்ல டிக்கியில ஒரு பணம் இருக்கும். ரெண்டாவது கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 காமெடியான திருடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு மெக்கானிக்கல் ஷாப்ல போய் பொருள்கள் இந்த காருக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் திருடுவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் திருடுவாங்க. அந்த டேப் ரெக்கார்டு, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாக்ஸ், நிறைய விஷயங்கள் காருக்குள்ள என்னென்ன எக்ஸ்ட்ரா பொருள் இருக்கோ எல்லாத்தையும் திருடுவாங்க. திருடி கொண்டு ஒரு மெக்கானிக் கொடுப்பாங்க. அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, என்னன்னா நீங்க பொருளை திருடுறதுக்கு பேசாம காரையே திருடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி திருடி குழப்பம் நடத்துற ஒரு குரூப். இன்னொரு கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி, அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தைங்க இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா குழந்தை இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, எப்படியாவது ஒண்ணு நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போவாங்க, டெஸ்ட் டியூப் பேபி பண்ணிக்கலான்ட்டு. அங்க போனதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்த சொல்லுவாங்க, கன்சல்ட் பண்ணி அந்த இடத்துல போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு டெஸ்ட் டியூப் உருவாயிரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சொன்ன உடனே அது ஒரு கதை ஓடிட்டு இருக்கும். இன்னொரு கடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு லவர், அதாவது ஒரு லவ் பண்ற ஒரு காதலன் ஒரு காதலி, அந்த கேரக்டர் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பெண்களை போன் பண்ணி பல லட்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கும்பல். இது எல்லாத்துக்கும் இடையில கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாமே கொண்டாந்து ஒரு நேர்கோட்டுல அமையற மாதிரி ஒரு கதை உருவாக்கி இருப்பாங்க. இதுதான் டிராமா, இந்த படத்தினுடைய மொத்த டிராமா. இந்த படத்தை ஓபனிங் பண்ணும்போது நல்லா விறுவிறுப்பா ஓபன் பண்ணாங்க. டிக்கில இருந்து பணம் இருக்கிற மாதிரி ஓபன் பண்ணுவாங்க. பண்ண உடனே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து உட்கார்ந்தோம்னா, அடுத்தது லவ் சீனை காட்டுவாங்க. லவ் சீனை காட்டினோடனே என்னடா இது அப்படின்னு நம்ம கொஞ்சம் இது பண்ணோம்னா, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் பேபி பிரச்சனையை காட்டுவாங்க. அப்புறம் இதுதான் கதையா அப்படின்னு உட்கார்ந்துருந்தா, அடுத்தது கார் திருடங்களை வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படத்துல எல்லாமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. இந்த படம் இன்னும் கூட நல்லா விறுவிறுப்பா எடுத்திருக்கலாம். சில சீன்கள் நம்மளுக்கு நெளிய வைக்கிற மாதிரி சீன்கள், தியேட்டர்ல நெறி வைக்கிற மாதிரி சீன்கள் நிறைய இருக்குது. அது போக இந்த படம் ஒரு நேர்கோட்டுல போகவே இல்லை. எல்லாமே நம்ம சுத்தி சுத்தி காமிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இதனோட கதை என்னன்னா, நல்லா படம் பாக்குற எல்லாத்துக்குமே இந்த கதை இந்த கிளைமேக்ஸ்ல இதுதான் முடிய போகும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வில்லனை காட்டுவாங்க. அவர் நல்ல ஒரு மாதிரியே இருப்பாரு. இருந்தாலும் சில பேருக்கு தெரிஞ்சிடும், படம் பார்த்துட்டு இருக்க நம்மளுக்கெல்லாம், ஆல்ரெடி நிறைய படம் கிரைம் த்ரில்லர் பாக்குற ஆளுங்களுக்கெல்லாம், அல்லது இந்த சஸ்பென்ஸ் இந்த மாதிரி படம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் கிளீனா தெரியும், இவர் தான் கடைசியா வில்லனா வர போறாருன்னு நம்மளுக்கு ஈஸியா தெரியும். அது போலதான் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அவர் ஏதோ வில்லனாவும் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் உடைச்சு யார் யாரு என்னென்ன பிரச்சனையில மாட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்களோ அதை கம்பல்சரி பண்ணி முடிச்சாங்க. இந்த டிராமா படம் ஓரளவுக்கு நீங்க பார்த்து ரசிக்கும்படியே எடுத்திருக்காங்க. இந்த படத்துல இன்னும் பெருசா குறையெல்லாம் இல்ல. ஆனா இருந்தாலும் என்ன பண்றதுன்னா, காட்சி அமைப்புகள் கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். டக்குன்னு முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சீன் நடிச்சா அந்த சீன் கொஞ்சம் கொஞ்சம் இழுக்கிறாங்க. குழந்தை இல்ல அப்படிங்கிற சீனையே இவங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அந்த சீன்ல காட்டுறாங்க. அது அவ்வளவு சிம்பிளா காட்டியிருக்கலாம். அது நம்ம நெளி வைக்கிற மாதிரி சீன்கள் தான். அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ரவுடிசம் இருக்கும். அவங்க தான் மிரட்டி பணம் வாங்குவாங்கன்னு தெரியும். அவங்கள குரூப்ல ஒருத்தனை கொள்வாங்கன்னு தெரியும். அந்த லவர் யாருன்னு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்கும் கிளைமேக்ஸ்ல. இந்த படம் நீங்க எதிர்பார்ப்பு இல்லாம போய் ஒரு படத்துக்கு வந்திருக்கோம், கண்டிப்பா கிரைம் த்ரில்லர் படத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க போகாம நீங்க போய் சும்மா ஒரு நார்மலான படம் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ஒரு மன திருப்தி அளிக்கக்கூடிய படம். ரெண்டாவது எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் தான் ஏற்படும். ஒரு டைம் பார்த்து ரசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. டைம் கிடைச்சா ஒரு டைம் நீங்க போய் பாருங்க. டிராமா ஒரு ஆவரேஜும் இல்லாம சூப்பராகவும் இல்லாம ஒரு மிடில். தேங்க்யூ.